வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 2. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ டஞ்சன்குள்ளே இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் அவனோட ஃபயர் ஆரோ அண்ட் டெலிகனிசிஸ் காம்போவை யூஸ் பண்ணி கொண்டு இருப்பான். கேட்ல இருந்து வெளியில் வந்ததும் அவன் ஸ்லேவ்ன்ற ஸ்டேட்டஸை மாற்றணும்னு முடிவு பண்ணியிருப்பான். அதன் காரணமாக அவன் ஸ்லேவாக ஒர்க் பண்ண மர்ச்சன்ட் யூனியனுக்கே போயிருப்பான். ஹீரோ உயிரோட வந்த விஷயத்த அந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற ஒருத்தன் பிரான்ச்சோட ஹெட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போயிருப்பான். இந்த விஷயத்த கேட்குற பிரான்ச் ஹெட்டு ஸ்லேவ் உயிரோட வந்துட்டானான்னு கேட்குறாரு. அதுக்கு அப்படி தான் தெரியுது மிஸ்டர் அபிஸ், அவன் மேலே ஒரு சின்ன காயம் கூட இல்லைன்னு சொல்கிறான். இதில் என்ன இருக்குது, ஸ்லேவ்ஸ்க்கு எதுவும் ஆகாமல் திரும்பி வர்றது நடக்கிற விஷயம் தானேன்னு கேட்குறாரு மிஸ்டர் அபிஸ். அவன் கூட போன அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரும் இறந்துட்டாங்க, அவன் மட்டும்தான் உயிரோட வந்திருக்கான்னு சொல்கிறான். என்னது, அவன் மட்டும்தான் உயிரோட வந்தானா? நம்புகிற மாதிரி இல்லையே. இது எல்லாத்துக்கும் மேலே அவன் நம்ம கிட்டேருந்து தப்பிச்சு ஓடாமல் அவனே வந்தான்னு சொல்கிற. வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியாமல் பெயிட்டாக வேலை பார்க்குறவங்க நம்மக்கிட்ட திரும்பி வந்தால் மறுபடியும் அவங்க பெயிட்டாக தான் வேலை பார்க்க முடியும். இது தெரிஞ்சும் நம்மக்கிட்ட இருந்து அவன் ஓடலை. அப்போது நம்மக்கிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தப்பிக்க முடியாதுன்றது அவனுக்கு புரிஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அவன் செத்தாதான் முடியும். இதுதான் கெஃபார் மர்ச்சன்ட் யூனியனோட பாலிசி. அதனால் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் எதுக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறன்னு கேட்குறாரு. இவர் தான் கெஃபார் மர்ச்சன்ட் யூனியன் பிரான்ச்சோட ஹெட்டு மிஸ்டர் அபிஸ். இது மட்டும் காரணம் இல்லை சார், அந்த ஸ்லேவு ஃபஸ்ட்டு சர்க்கிளில் அவேக்கன் பண்ணிட்டான்னு சொல்கிறான். என்னது, நம்ம கிட்ட வெறும் பெயிட்டாக வேலை பார்த்தவன் இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கிளான்னு கேட்குறாரு. பிரான்ச் ஹெட்டு யோசிக்கிறான், எல்லா ஸ்லேவ்ஸ்க்கும் நம்ம மர்ச்சன்ட் யூனியன் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்கும். ஏதாச்சும் தப்பாச்சுன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும்னு. அது போக அவன் கான்ட்ராக்டை சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிருக்கான் சார். அவன் ஒரு அட்வென்ச்சரர் ஆகணுமான்னு சொல்கிறான். அதுக்கு டென்ஷன் ஆகி கேவலம் ஒரு ஸ்லேவு, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தான்னு கோவப்படுறாரு. அப்போது மிஸ்டர் ராக்கன் இதை உங்களை பர்சனலாக பாருங்கன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறான். இதை கேட்டு மிஸ்டர் ராக்கனா அப்படின்னு ஷாக் ஆகி சேரை விட்டு எழுந்திருக்கிறாரு. கெஃபார் மர்ச்சன்ட் யூனியனோட எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் கேவலம் ஒரு ஸ்லேவ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரா? வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பார்க்குறாரு. ரிப்போர்ட் பண்ண வந்தவன் கிளம்புனதும் மிஸ்டர் அபிஸ் அவரோட ஆஃபீஸில் ஒரு பெயிட்டுக்கு அட்வென்ச்சரர் ஆகணுமான்னு சொல்லிட்டு ஆழ்ந்த யோசனையில் இருக்காரு. ஹீரோ எப்படி ஸ்லேவ் ஆனான்றத நமக்கு இப்போ சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வானத்து கீழே வாழ்கிற எல்லாரும் சமம், யாரும் யாருக்கும் ஸ்லேவ் கிடையாது. இப்படி சொல்கிறதெல்லாம் சுத்த பொய். மனுஷங்க எப்பவுமே மெசோக்கு ஸ்லேவாக தான் இருக்காங்க. மெசோன்றது இந்த உலகத்தோட கரன்சி. வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியலையா, பரவாயில்ல, அதுக்கு பதிலாக வந்து வேலை பாரு. இந்த பழக்கம்தான் மேப்பிள் வேர்ல்டில் ஸ்லேவ்ஸை உருவாக்கிச்சு. என்னைக்கு என்னோட ஒரே சொந்தமான என்னோட அப்பா தவறுனாரோ அன்னைக்கே நானும் ஒரு ஸ்லேவ் ஆயிட்டேன். பிளாக் மாஸ்ன்ற மூலிகையை என்னோட அப்பா உடல்நிலை சரியாகணுன்றதுக்காக கெஃபார் மர்ச்சன்ட் யூனியன்லேருந்து கடனாக வாங்கியிருந்தேன். இந்த மூலிகைக்கு பல மடங்கு அதிகமான விலையை நியமித்தது கெஃபார் மர்ச்சன்ட் யூனியன் தான். என்னால் அந்த மூலிகைக்கான விலையை திருப்பி கொடுக்க முடியாததுனால கெஃபார் மர்ச்சன்ட் யூனியனுக்காக வேலை பார்க்கணுன்னு நியமிச்சிட்டாங்க. இப்படி தான் ஹீரோ 6 வருஷமாக கெஃபார் மர்ச்சன்ட் யூனியனுக்கு ஒரு ஸ்லேவாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இதுக்காக இவனுங்களை பழி வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணுறான் ஹீரோ. ஹீரோக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது யாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இவன் பேர் அபிஸ் தானே, மர்ச்சன்ட் யூனியனோட எக்ஸிக்யூட்டிவான ரக்கானோட இடது கை. நல்ல மீன் தான் மாட்டியிருக்குன்னு யோசிக்கிறான். என்னோட பேர் எல் பாமேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். சரி, உனக்கு கான்ட்ராக்டை தானே மாடிஃபை பண்ணணும், அதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரிவிச்சிட்டாங்க. ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். உன்னோட கான்ட்ராக்டை எஃப் ரேங்க் அட்வென்ச்சரராக மாற்றுறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ யோசிக்கிறான், நான் எதுவும் கேட்காமலேயே என்னோட ரிக்வெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு. நான் நினச்ச மாதிரியே அந்த விஷயத்துக்காக காஷியஸாக இருக்காருன்னு. அது என்ன விஷயன்றத நமக்கு இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. கதை போக போக நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், இருந்தாலும் எனக்கு ரேங்க் இ அட்வென்ச்சரர் கான்ட்ராக்ட் வேணும்னு ஹீரோ கேட்குறான். என்னது ரேங்க் ஈயா? உனக்கா? அட்வென்ச்சரர் அசோசியேஷன் இதுவரை உனக்கு ரேங்கே அசைன் பண்ணலன்னு சொல்கிறாரு.
நான் கடந்த 3 வருஷத்துல நூற்றுக்கணக்கான கேட்டை ஒரு பெயிட்டாக சர்வை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு வேணா உன்னை ஒரு நல்ல பெயிட்டாக கன்சிடர் பண்ணலாம், நீ இதுவரை ஒரு மான்ஸ்டரையும் கொன்னதில்லைன்னு சொல்கிறாரு அபிஸ். எப்போத்துலேருந்து மான்ஸ்டரை கொல்றது தான் அட்வென்ச்சரரோட வேலையாச்சு. ஃபஸ்ட்டு அட்வென்ச்சரர் இவ்வளோ பிரபலமானதுக்கான காரணம் அவர் உயிரோட அந்த கேட்லேருந்து திரும்பி வந்ததுனால தான். ஒரு நல்ல அட்வென்ச்சரருக்கான அழகு அவன் உயிரோடு இருக்கிறது தான்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், 3 வருஷமாக ஒரு பெயிட்டாக வேலை பார்த்து நீ இன்னும் உயிரோடு இருக்கிறது பெரிய சாதனை தான். ஆனால் அதில் சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா நீ போன டஞ்சன்ஸ் எல்லாமே லோ ரேங்கிங் டஞ்சன்ஸ். இந்த லோ ரேங்கிங் டஞ்சன்ஸில் நீ கற்றுக்கிட்ட சர்வைவல் ஸ்கில்ஸ் எல்லாம் உன்னை ஹை ரேங்கிங் டஞ்சன்ஸில் காப்பாற்றணும்னு நினைக்கிறியா? எங்களை என்ன முட்டாள்னு நினைக்கிறியா? உனக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்துட்டு நீ செத்துட்டனா நீ கொடுக்க வேண்டிய பணத்தை யார் கொடுப்பான்னு கேட்குறாரு அபிஸ். அதுக்கு ஹீரோ எதுவும் சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது வேணும்னா ஒன்று பண்ணுறேன், 5 பேர் என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு கேட் இருக்குது, அதில் 12 ஸ்கார்ஸ் இருக்குது. ஆமாம், இதுவரை 12 பார்ட்டிஸோட எலும்புகள் உள்ளே புதஞ்சிருக்கு. நீ சொல்கிற மாதிரி நீ அவ்வளோ பெரிய ஆள்னா எனக்கு நிரூபிச்சு காட்டு, அப்போது நீ கேட்குறத நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறான். அடுத்த பேனலில் ஹீரோ 4 அட்வென்ச்சரரை மீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதில் ஒருத்தன், என்னோட பேர் செவ், உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், என்னோட பொசிஷன் டேங்க்கு, மிஸ்டர் அபிஸ் உங்களை பற்றி எல்லாம் சொன்னார், இதுக்கு முன்னாடி ஒரு பெயிட்டிங் ஸ்லேவாக ஒர்க் பண்ணிங்களாமே, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, என் கூட இருக்கிறவங்களுக்கும் தான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். நம்ம சேர்ந்து வேலை பார்க்குறதுல சந்தோஷம்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போது இன்னொருத்தன், நீங்கள் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு ஹீரோவை பார்த்து கேட்குறான். அதுக்கு அப்படி தான் நினைக்கிறேன்னு சொல்கிறான் ஹீரோ. என்ன சொல்கிற, நீ யூஸ் பண்ணுற மேஜிக்கோட எலமெண்ட்டு முடிவாக இருக்கணும்லன்னு கேட்குறான். அதுக்கு அந்த செவ்வுங்கிறவன், மேஜிக் யூசர்ஸ்க்கு அவங்க பிறக்கும்போது எந்த எலமெண்ட்டோட அஃபினிட்டி இருக்கோ அந்த எலமெண்ட்டை தான் அவங்களால கடைசி வரை யூஸ் பண்ண முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அது தவிர்த்து வேறு எந்த எலமெண்ட் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் அவங்க வச்சுருந்தாலும் அது அவங்களுக்கு யூஸ் இல்லை. சரி, பேசுனது போதும், உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளோட மிஷன் மான்ஸ்டர்ஸை கொல்றது கிடையாது, நமக்கு முன்னாடி போன 12 பார்ட்டிஸோட ஐட்டம்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை சேஃபாக வெளியில் எடுத்துகிட்டு வர்றது தான். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்த ஐட்டம்ஸை யூனியன் கிட்ட கொடுக்கணும். ஒரு ஐட்டம்க்கு 3000 மெசோஸ் கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறான். அதை கேட்ட அவனோட டீம் மெம்பர் ஒருத்தன், இதெல்லாம் ரொம்ப அநியாயம், நம்மளால் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியலன்னா நமக்கு ₹1 கிடைக்காது. ஃபஸ்ட்டு சர்க்கிள் அட்வென்ச்சரஸோட ஐட்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சது 7000 மெசோஸாவது போகும், அதில் பாதி தான் நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறான். இன்னொரு டீம் மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணுறத நிறுத்துன்னு சொல்கிறான். அதுக்கு, தோ பாடுறா, நான் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணேன், உண்மையை தானே சொல்கிறேங்கிறான். அதுக்கு சரி சரி எல்லாரும் தயாரா, வாங்க காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்குள்ளே போகிறாங்க எல்லாரும். கேட்டுக்குள்ளே ஒரு காடு மாதிரி இருக்குது, அதை பார்த்து வெளிச்சமாக இருந்தாலும் மந்தமாக இருக்குன்னு சொல்கிறான் ஒருத்தன். கேப்டன் செவ், எல்லாரும் இங்கே கவனிங்க, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம பல நாள் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது, அதனால் முதல்ல நம்ம ஒரு பேஸை உருவாக்கலாம்னு சொல்கிறான். அவங்களோட பேஸாக ஒரு பெரிய மரத்தை சூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ கிட்ட, நீ ரெஸ்டடு, நானும் அந்த முட்டாளும் தான் டெம்பரரி பேஸ் அமைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பேஸை உருவாக்குனதுக்கு அப்புறமா 2 டீமாக பிரிஞ்சு பக்கத்தில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடலான்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க 3 பேரும் ஒரு டீமு, கேப்டன் செவ்வும் ஹீரோவும் இன்னொரு டீமு. ஹீரோவும் செவ்வும் ரொம்ப நேரம் தேடுறாங்க, இருந்தும் ஒரு மான்ஸ்டர் கூட அவங்க கண்ணில் தென்படலை. எந்த அட்வென்ச்சரரோட பாடியும் இல்லை, அவங்களோட ஐட்டம்ஸும் கிடைக்கல. அவசரப்பட்டு பேஸை முன்னாடியே செட் பண்ணிட்டோமோன்னு செவ் யோசிக்கிறான். நாளைக்கு வேலையாக பேஸை உள்ளே மூவ் பண்ணணும்னு சொல்கிறான். ஹீரோவை பார்த்து, ஒரு அட்வென்ச்சரராக உன்னோட ஃபஸ்ட்டு மிஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறான். எனக்கு நர்வஸாக இருக்குன்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு கேப்டன் செவ், அப்படி தான் இருக்கும், உனக்கு தெரியுமா, நான் பல வருஷமாக அட்வென்ச்சரராக இருக்கேன், ஆனால் எப்போ நான் ஒரு புது கேட்டுக்குள்ளே போகும்போதும் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் பயமாக தான் இருக்கும், நான் சரியான பயந்தாங்கோலி. இருந்தும் எனக்கு தைரியம் கொடுக்கறது என்னன்னா என் கூட இருக்கிற நல்ல மனுஷங்க தான்.
அவங்கள நானே புகழ்ந்து பேசுறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தாலும் அவங்க நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷங்க. உன்னோட கதையை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பெயிட்டிங் ஸ்லேவ், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள். எல் போமே, நீங்கள் வேணும்னா என்னோட டீமில் ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டுட்டு ஹீரோவை திரும்பி பார்க்குறான். அப்போது ஹீரோ எதையோ பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பாறை அப்படியே ஆசிட்ல உருக்குன மாதிரி உருகி இருக்கு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தீப்பந்தத்துக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தேட போன இன்னொரு டீமுக்கும் எதுவுமே கிடைக்கலன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ எதுவும் பேசாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்குறானா இல்லையான்னு செக் பண்றதுக்காக அந்த 4 பேரும் வந்திருக்காங்க. அப்போ கேப்டன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் நல்லா கனவு கண்டுகிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணாலும் அவனை எழுப்பவே முடியாதுன்னு கையில கத்திய வச்சுட்டு வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அவன் கேப்டன் செவ்வை பார்த்து, ரொம்ப பதறாதீங்க, அவன் சாப்பாட்டில் என்ன கலந்தோன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மூலிகையை 100 கிலோகிராம் இருக்கிற மான்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்தாலே தூங்கிடும். இவன் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு உயிரோட இருக்கானான்னு கூட தெரியல. அவன் வச்சிருக்கிறது ஃபயர் ஆரோ வாண்டு தானே, குறைஞ்சது 10,000 மெசோஸாவது போகும். வாங்க வேலையை ஆரம்பிக்கலான்னு ஹீரோவை கொல்ல தயாராகிறான். இதோட சாப்டர் 2 முடிவடைகிறது. இவங்களை வச்சு செய்ய போகிறான் பாருங்க ஹீரோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.